पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது சாப்டர் புருஷோத்தம யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷோத்தம யோகத்தில் நேற்று கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம 17வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 16, 17 பார்த்தீங்கன்னா நிர்குணத்தை பற்றி சொல்கிறதுக்காக ஆச்சாரியார் என்ன பண்ணார், ஆரம்பித்தார். 12, 13, 14, 15 மொத்தம் 4 ஸ்லோகங்களில் என்ன பண்ணார், சுவாமியோட விபூதியை பார்த்தீங்கன்னா சொன்னார். விபூதின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா சர்வாத்மாவாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விபூதி. பகவான் சர்வமாக இருக்கார். சூரியன்லையும் சந்திரன்லையும் நட்சத்திரங்கள்லையும் இந்த பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணியும் ஓஷதிகளுக்குள்ளார பிரவேசம் பண்ணியும் நம்ம ஜீவர்களுக்குள்ளார உள்ள பிரவேசம் பண்ணியும் எல்லாமா இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட விபூதி. அப்போ மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் உபாதிகளோடு சேர்ந்து என்னவா இருக்கார், சர்வாத்மாவா இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிர்குணத்தை சொல்லணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, 16, 17 2 ஸ்லோகங்கள் நிர்குணத்தை சொல்ல ஆரம்பிச்சது. இந்த லோக்கத்தில் பார்த்தீங்கன்னா துவாவிமௌ புருஷௌ லோகே, இந்த லோக்கத்தில் 2 விதமான புருஷர்கள் இருக்காங்க. 2 விதமான புருஷர்கள் அப்படின்னும் போது ஒன்று நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். எதெல்லாம் க்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நாசமாகின்றவைகள் எல்லாம் க்ஷரப்புருஷர்கள் அப்படின்னு பேர். யாரெல்லாம் நாசமாகிறா அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜகத்தும், ஜாகிரத அவஸ்தையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் கேரக்டராக இருக்கோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு ஃபோட்டோலாம் போட்டு ஆதார் கார்டுலலாம் ஒட்டி வச்சுருக்கோம். ஆனால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்துலேருந்து சொப்பனத்துக்கு போச்சுன்னா இல்லாமல் போயிடுது. அப்போ என்னாச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா நித்தியம் பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்தை விட்டுட்டு எப்பெல்லாம் நம்ம சொப்பனத்துக்கு போவோமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுறோம். சொப்பனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப் போகும்போது பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் இருக்கிற கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா போயிடுது. அப்போது ஜாகிரத பிரபஞ்சம், அதுக்கப்புறம் ஜாகிரதத்தில் இருக்க நம்ம சொப்பன பிரபஞ்சம், சொப்பனத்தில் கிடைச்ச கேரக்டர் சொப்பன பிரபஞ்சம், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
அங்க இருந்த கேரக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷர புருஷர்கள் அப்படின்னு பேர், ஒரு கேட்டகரி. அப்ப இந்த ரெண்டும் காரியம் அப்படின்னு பேர். ஜாகிரதத்துல இருக்கிற பிரபஞ்சமும் அங்க இருக்க ஜீவர்களும், சொப்பனத்துல இருக்கிற பிரபஞ்சமும் அங்க இருக்கிற சொப்பனமும் அங்க கேரக்டர்களும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியம். அந்த காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருன்னா க்ஷரக அப்படின்னு பேர், நாசமாகின்றவைகள். இதுக்கப்புறம் அக்ஷரம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா காரணத்தை குறிக்கிறது. இந்த சம்சாரத்தோட பீஜம், இங்க இருக்க எல்லா ஜீவர்களுக்கும் பீஜம் எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர், ஈஸ்வர தத்துவம். மாயையோடு சேர்ந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க காரணகர்த்தாவா இருக்கார். அந்த காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா அந்த மாயான்னு சொல்லக்கூடியது. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர புருஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றார். நாசம் இல்லாதவர், காரண தத்துவம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி இந்த லோகத்துல இந்த தேகத்துல வந்து இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க. நம்ம டெய்லி ஜாகிரத சொப்பனம் போறோம், காரியம் நஷ்டமாகுது. டீப் ஸ்லீப் போறோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார், மாயையோடு சேர்ந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். இந்த ரெண்டு புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்காங்க. க்ஷரக அப்படின்றது ஆச்சாரியர் சொல்றார் 16வது ஸ்லோகத்துல, க்ஷரக சர்வாணி பூத்தானின்ட்டு. எதெல்லாம் நாசமாகின்றதோ அனைத்து ஜீவராசிகளும் ஜகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷரக. அக்ஷரக அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டஸ்தகா அப்படின்னு பேரு. அக்ஷரக உச்சதி. கூட்டஸ்தம் என்னது? மாயையோடு சேர்ந்து மாயையில இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. மாயையோடு சேர்ந்தா அந்த பரமாத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 17வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தமகா புருஷக து அந்யஹா பரமாத்மா இத்யுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லிச்சு. இந்த ரெண்டு புருஷர்களுக்கு அந்நியமா வேற ஒரு பர்சன் இருக்கார். யாரு? இந்த நம்ம ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறவர்கள் க்ஷர புருஷர்கள். அப்புறம் வந்து டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆள் பேர் வந்து அக்ஷரம் அப்படின்னு பேரு, மாயையோடு சேர்ந்து இருக்கிற பகவான். இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா வந்து வேற யார் இருக்கா அப்படின்னா மாயை இல்லாமல். மாயாதான் உபாதி பகவானுக்கு. அந்த மாயை இல்லாமல் இருக்கக்கூடியவன் எவனோ அவன் இந்த ரெண்டு பேருக்கு அந்நியமானவன். காரண காரியங்களுக்கு அந்நியமானவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு பேரு. அவனைதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தம புருஷக பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அந்த உத்தம புருஷன் எப்படிப்பட்டவன்? இந்த ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய ஜீவ ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா காரியம், இதுவும் பகவான் இல்ல, சுத்த பிரம்மம் இல்ல. இந்த ஜீவர்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வர தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா காரணம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை. இந்த மாயா உபாதிய பகவான்கிட்ட இருந்து மாயா உபாதியை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கிரியேஷனும் இருக்காது, காரணமா இருக்கிற மாயையும் இல்லாம போச்சு அப்படின்னா சுத்த பிரம்மம் மிச்சம் இருக்கும். இப்ப நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் என்ன பேர் வந்ததுன்னா காரண சரீரம் அப்படின்னு பேர். நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கிறது காரண சரீரம் சொல்றோம். சுவாமி மட்டும் இருந்தாரு அப்படின்னா சுத்த பிரம்மம் ஆயிடுவார். ஆனா சுவாமி எப்படி இருக்காருன்னா நான் சுகமா தூங்குன, நானோட வேற என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த அவித்யா மாயா வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கு. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட சேர்ந்து இருக்கிறதுனால அது ஈஸ்வர தத்துவம், காரண தத்துவம் நம்ம சொல்றோம். இதே துரியத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலையும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு துரியம்னு பேரு. பிரம்மத்துக்கு பேரு துரியம் அப்படின்னு பேரு. எது 3 காலத்திலையும் இருந்துச்சு? நான் நேற்று மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் நான். அதே சொப்பனத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல நல்லா ஸ்நானம் பண்ணினேன் நான். அதே நான் நேத்து ராத்திரி நல்லா சுகமா தூங்குன, ஒன்னும் தெரியல நான். இந்த 3த்திலையும் இருக்கக்கூடிய வெறும் நான், வேற எதோடையும் சேராத இந்த ஜாகிரத சரீரத்தில் இருக்கிற பரமஹம்சானந்தாவோட தேகத்தோடையும் சம்பந்தம் இல்லை, இதுலயும் இருக்கேன். இதுக்கு வேறா
இந்த சொப்பனத்துல இருந்த ஹரித்வாரில் போய் ஸ்நானம் பண்ண தேகத்துக்கும் அந்நியமா நான் இருந்தேன். டீப் ஸ்லீப்லையும் சுகமா நான் தூங்கினேன். இந்த மூணுத்துலையும் யார் இருக்கானா நான் நான் நான். இந்த நானுக்கு தேகம் இல்லை. நானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை, காரண தேகமும் இல்லை. இந்த 3 தேகங்களும் வந்து வந்து போகுது. அப்ப நான் பார்த்தீங்கன்னா வராதவனா போகாதவனா இந்த 3 அவஸ்தைகள்லையும் வியாபிச்சிருக்கேன். இந்த வெறும் நாமரூபம் இல்லாத நானுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பரமாத்மான்னு பேரு. அவன்தான் புருஷோத்தமன். அப்போ இந்த தேகத்திலேயே 3 பேரை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2 பேரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாகிரத சொப்பனத்துல காரியம், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல காரணத்துல போய் லயம் ஆயிடுறோம். இன்னும் நமக்கு துரியம்ன்ற அந்த 3வது பர்சன் நமக்கு தெரியல, பரமாத்மா தெரியாம இருக்கார். ஆயிடுச்சா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மா எங்க இருக்காருன்னு யாராவது கேட்டாங்கன்னா, பரமாத்மாவை எங்கேயோ போய் அனுபூதி பண்ண வேண்டாம். அவர் பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா யோ லோகத்திரயமாவிஷ்ய, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் 3 லோகங்களிலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆவேஷ்ய அப்படின்னா பிரவேசம் பண்ணி, பிபர்த்தி அவர்தான் தாங்குறார். எப்படி ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, ஸ்கிரீன் தான் எல்லா கேரக்டரையும் தாங்குதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் ஜடம் சேத்தனம் அப்படின்னு எல்லாத்துலேயும் அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே உள்ள புகுந்திருக்கார். அவரே எல்லாத்தையும் தாங்குகின்றார். எப்படி கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள்ல எல்லாத்துக்குள்ளாரையும் தங்கம் பிரவேசம் பண்ணி தங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆபரணங்களை தாங்குகிறதோ, அதே மாதிரி பகவான் எல்லாத்துக்குள்ளாரையும் உள்நுழைந்து எல்லாத்தையும் தாங்குறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமான மந்திரம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்க உபனிஷத்துல பார்த்தீங்கன்னா 2-1-2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம். முண்டக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம் இது 2-1-2. அதுல சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷரம்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நல்லாவே சொல்லுது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாகிரதத்துல இருந்து சொப்பனத்துல நம்ம டீப் ஸ்லீப்ல பார்க்குறோம். இங்கிருந்து காலையில இருந்து நம்ம எந்திரிச்சதுல இருந்து பார்ப்போம். மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-1-1 2-1-2 2 மந்திரங்கள் எடுக்கணும் முண்டக்கத்துல இருந்து. அந்த மந்திரம் சொல்லுது ததேதத் சத்தியம். இந்த தூக்கத்துல நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் சுகமா தூங்குனேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம், அதுதான் சுத்த பிரம்மம். நான் அப்படின்றது தான் சுத்த பிரம்மம். கூட எது இருக்கு? ஒன்றும் தெரியலன்ற அந்த மாயா அம்சம் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் புரிதல் வரணும். உங்களுக்கு டீப் ஸ்லீப்பை பற்றின புரிதல் சரியா வந்துருச்சு அப்படின்னா ஈஸ்வர தத்துவமும் பிரம்ம தத்துவமும் நல்லா புரிஞ்சிடும். தூக்கத்துல நான் சுகமா தூங்குனன்றது தான் சுத்த பிரம்மம். அது கூட இருக்கிறது ஒன்றும் தெரியலன்றது நம்ம பார்த்தீங்கன்னா சொல்றது பார்த்தீங்கன்னா மாயா. இந்த மாயான்றது மாயான ஒரு மெஜிஷியன் இருக்கக்கூடிய மாயா மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனி இருப்பு இல்லை. அப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா நான் அப்படின்ற அந்த சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா இருக்கிறது தான் பிரம்ம தத்துவம். தூக்கத்துல இருக்கிறது தான் இது கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது ததேதத் சத்தியம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஷ்புலிங்காஹா. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோல், நல்ல ஒரு கறி, அடுப்பு கறியில பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்பு கறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே அக்னி துண்டா இருக்கு. அந்த அக்னி துண்டுல இருந்து விஷ்புலிங்காக சகசிரசக பிரபவந்தே சரூபாக. எப்படி நிறைய அக்னி பொறிகள் பார்த்தீங்கன்னா அந்த அக்னியிலிருந்து அக்னி பொறிகள் பார்த்தீங்கன்னா பறக்குதோ, ஆயிரக்கணக்கான அக்னி பொறிகள் அக்னியோட ரூபமாகவே வெளிப்படுகின்றதோ. இப்ப நம்ம தூக்கத்துல பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தமா இருந்தோம். நம்ம தான் வேக்கப் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சுத்த பிரம்ம தத்துவம் தான் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இத்தனை கோடி ஜீவராசிகளா பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிப்பட்டது. அக்னியிலிருந்து உண்டான தீப்பொறிகள் மாதிரி. பரமஹம்சானந்தான்ற ஒரு தீப்பொறி
இங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரா தேவின்னு ஒரு தீப்பொறி, சுவாமிநாதன் ஒரு தீப்பொறி, பிள்ளை சூரியன் ஒரு தீப்பொறி, சதானந்தம்னு ஒரு தீப்பொறி, தனமாமின்னு ஒரு தீப்பொறி. இது மாதிரி அநேகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலோகத்துல என்னெல்லாம் வந்து சைத்தன்ய அம்சம் இருக்கோ இதெல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டது? அந்த தூக்கத்துல ஒன்னும் தெரியல, நான் சுகமா தூங்குனேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நான்ல இருந்து தான். நானோட அம்சமா தான் எல்லாருமே நான் சொல்றோமா? எத்தனை நான்? அப்ப இத்தனை நான் இருக்கா அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல ஒரே நான் தானே இருந்துச்சு. ஆமா, தூக்கத்துல ஒரே நான் தான் இருந்துச்சு, வெறும் அக்னியா இருந்துச்சு. அதுல இருந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா அநேக நான்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, தீப்பொறி மாதிரி உண்டாச்சு. அது மட்டும் இல்ல, ததா அக்ஷராத், எப்படி அக்னியிலிருந்து தீப்பொறிகள் ஒரே மாதிரி தீப்பொறிகள் உண்டாக, தீப்பொறிகளும் அக்னியும் வேற வேற இல்ல, அதே மாதிரி ததா அக்ஷராத் விவிதாக சோம்ய பாவாக, அதே மாதிரி தான் நம்ம தூக்கத்தில் இருக்கிற நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகஸ்வரூபத்திலிருந்து, சச்சிதானந்த பிரம்மத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போதுனா சிருஷ்டி காலத்தில் நம்ம டெய்லி வேக்கப் ஆகிறது தான் சிருஷ்டி. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிருஷ்டியோட ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலிருந்து எப்படி உண்டாச்சு அப்படின்னா விதவிதமான ஜீவராசிகள் சைத்தன்யத்தோட அம்சமா வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயின. அப்போ என்னன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தத்துவம் தான். எங்கிருந்து உண்டாச்சுன்னா பாவாகா பிரஜாயந்தே, எல்லா வஸ்துக்களும் அந்த அக்ஷர தத்துவத்துல இருந்து உண்டாயிற்று. சோமிய பாவாகா தத்ரைவ செய்வாப்பியந்தி, அதனிடத்திலேயே திரும்பவும் லயத்தை அடைந்தது. இப்ப ராத்திரியில இப்ப நம்ம பகல்ல பார்க்கிறோம், இத்தனை கோட்டி ஜீவராசிகள் எல்லாம் நான் 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 சொல்லிக்கிட்டு எல்லாம் தெரியறோம், எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப டீப் ஸ்லீப் இன்னைக்கு ராத்திரி திரும்ப போகும்போது திரும்ப என்ன ஆயிடும், அனந்த கோட்டி ஜீவராசிகளும் திரும்ப தூக்கத்துக்கு போனோன்னு நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றும் தெரியல அப்படின்ற ஆயிடுவோம். திரும்ப நாளை காலையில திரும்ப கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த நான்ல இருந்து திரும்ப எல்லாம் உண்டாகும். அப்ப நான்ல இருந்தே எல்லாம் உண்டாகுது, திரும்ப நான்லயே வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் அடையுது. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர தத்துவம், பிரம்ம தத்துவம்னு பேர். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம, அது வந்து எதோட சேர்ந்துருக்கு, சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே என்ன வந்துரும்னா மாயா அம்சம் வந்துடும். சிருஷ்டி பண்றவர், ஸ்திதி பண்றவர், லயம் பண்றவர் அப்படின்னு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த காரண தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சதா இருக்கிறதுனால அதுக்கு பேர் அக்ஷரம் அப்படின்னு பேரு, அழிவில்லாதது, நாசம் இல்லாதது. இதுக்கப்புறம் மந்திரம், 2வது மந்திரம் சொல்லுது, முண்டகோபனிஷத்துல 2:1 மந்திரம் சொல்லுது. சரி, அந்த மாயா அம்சத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. நான் நல்லா விஷ்ணு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் யார் அப்படின்னா இந்த சுத்த பிரம்மம் நான் அப்படின்னு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சுத்த பிரம்மம் தூக்கத்துல நான் இருக்கனே அதுதான் சுத்த பிரம்மம். அந்த நான் அப்படின்ற அந்த சச்சிதானந்தம் என்ன பண்ணுது, கூட பக்கத்துல என்ன இருக்கு, ஒன்னும் தெரியலன்றது இருக்குல்ல, அது மாயா. இந்த மாயை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா 3 குணங்களுடையது இந்த மாயா. இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற நான், கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாயா, இது ரெண்டும் இருக்கும்போது இந்த மாயையோட 3 குணங்கள்ல இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அப்படின்னு பேரு. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவ இந்த மாயையோட ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பிரம்மான்னு பேரு. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ருத்ரன் அப்படின்னு பேரு. அப்ப இந்த 3 பேரு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்ற அந்த 3 பேரு வந்து உருவாகணும்னாலும் என்ன வேணும், மாயா இருக்கணும். மாயா இல்லாம உங்களுக்கு கிரியேஷன் பண்ணக்கூடிய பிரம்மாவும் இல்லை, கிரியேஷனும் இல்லை. ஸ்திதி பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணக்கூடிய அந்த மகேஸ்வரனும் ருத்ரனும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற பேரே வந்து பாத்தீங்கன்னா எதனால கிடைக்குதுன்னா மாயையினால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறார், இந்த ஜெகத்து உண்டாகுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மாயையை தூக்குனீங்க அப்படின்னா அங்க வெறும் சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுது 2:1 திவ்யோ ஹ்யமூர்த்தஹா.
அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் ஒன்றும் தெரியலன்றதை எடுத்துருங்க. எப்போ எடுக்க முடியும்? டெய்லி தூக்கத்துலலாம் எடுக்க முடியாது. அது காரண சரீரம். நம்ம உட்கார்ந்து நிதித்தியாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி கடைசியில் ஒன்றும் தெரியலன்றத கூட எப்போ நீங்கள் நேர்த்தி பண்ணுறீங்களோ அப்போ மிச்சம் நான் இருக்கேன், அந்த வெறும் நான் இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் அனுபூதி. அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யா, வெறும் பிரகாசம், அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ். திவ்யோ ஹியமூர்த்தக, அந்த இடத்துல பாடி இல்லை. அதுக்கு தூக்கத்துக்கு போனால் எந்த பாடியும் இல்லைல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்றது இருக்கு. அந்த ஒன்றும் தெரியலன்றதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி, எந்த பாடியும் இல்லாதது அமூர்த்தகன்னு பேர், பிரம்மத்துக்கு பேர். அது மட்டும் இல்லை, புருஷக, பூரணமா இருக்கிறதுனால புருஷன் அப்படின்னு பேர். அதான் உத்தம புருஷன் நம்ம சொல்றோம். புருஷன் பூரணமா இருக்கார். எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச பாஹ்யாபியந்தரோ, உள்வெளி இல்லாதவரா இருக்கார். அவருக்கு உள்ள வெளியிலன்னு ஒண்ணு இல்லை, இருக்கிறதே ஒரே ஒரு தத்துவம். அது மட்டும் இல்ல, அந்தரோ யஜக, பிறப்பில்லாதவரா அஜ தத்துவமா இருக்கார். அப்ரானோ, அவருக்கு பிராணன் இல்லை. அமனா, மனசு இல்லை. சுப்ரோ, வெறும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷராத் பரதப்பரஹா. இதுதான் முக்கியமானது. இந்த இதுக்காக தான் வந்தது. அக்ஷராத் பரதப்பரஹ. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அக்ஷரத்தை காட்டிலும் மேலான அக்ஷரம். அக்ஷராத் பரதப்பரஹ. அப்போ காரண தத்துவத்துக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈஸ்வரனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரண தத்துவத்துக்கு மாயையோடு சேர்ந்து இருக்கிற தத்துவத்துக்கு பேர் அக்ஷரம்னு பேர் வச்சிருக்கோம். அதை காட்டிலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலானவர். அப்ப அந்த அக்ஷர தத்துவத்தை காட்டிலும் மேலானவர் அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் வேறானவர். அப்ப சுத்த பிரம்மம், அதான் அக்ஷராத் பரதப்பரக. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்க வேண்டிய மந்திரம் இதுதான். அக்ஷராத் பரதப்பரக, அக்ஷரத்தை காட்டிலும் மேலானவர் எவரோ அவருக்கு பேர் தான் உத்தம புருஷன் அப்படின்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். யதா, ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு பாருங்க 18வது ஸ்லோகத்துக்கு மேல. யதா வியாக்கியாதஸ்ய ஈஸ்வரஸ்ய புருஷோத்தம இது ஏதத். நல்லா தெரிஞ்சுங்க, சுத்த பிரம்மமும் மாயையும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, நம்ம தூக்கத்துல இருக்கு. சுத்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்த ஈஸ்வரன். அந்த மாயையை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதான் சுத்த பிரம்மம். ஈஸ்வரன் இருக்கிற மாயையை நீக்கினீங்கன்னா சுத்த பிரம்மம். மாயையை சேர்த்தீங்க அப்படின்னா அவர் ஈஸ்வரன். வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணத்தை பேசணுமோ அங்கெல்லாம் ஈஸ்வரனை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஈஸ்வரன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாச்சியார்த்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெறும் சப்தார்த்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடிய மாயையோட சேர்ந்தவர். அதே லட்சியார்த்தமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சுத்த பிரம்மம். அதனால வாக்கில் சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் பகவான் சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, பகவான் சகுணமா நிர்குணமா அப்படின்றத அவங்கவுங்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி. ஒரே பெர்சன் தான். மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன், மாயை இல்லாமல் இருந்தா அவர் சுத்த பிரம்மம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யதா வியாக்கியாதஸ்ய, எந்த விதமா கடந்த 2 ஸ்லோகங்கள்ல 16-14 வியாக்கியானம், 16-17 வியாக்கியானம் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுக்கு, ஈஸ்வரன் போட்டிருக்கு தமிழ்ல, ஈஸ்வரனுக்குன்னு போட்டிருக்கு. ஈஸ்வரஸ்ய புருஷோத்தம இது, அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு நாமம் பிரசித்தமா இருக்கு. பிரசித்தமான பேர் ஈஸ்வரனுக்கு. ஒரு பிரசித்தமான பேர் என்னது, புருஷோத்தமன். எப்ப புருஷோத்தமன், இந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய மாயையை தூக்கினீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு பேர் என்ன வந்துடும், புருஷோத்தமன் அப்படின்னு பேர். புருஷோத்தமன் என்ன அர்த்தம், பிரம்மம், சுத்த பிரம்மம். ஆயிடுச்சா? அந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தம். சாஸ்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்ற நாமம் ரொம்ப பிரசித்தம். சரி, எப்படி அந்த நாமம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நிர்வச்சன பிரசித்தியா அர்த்தவத்துவம். அந்த நாமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம பேர் வரல. புருஷோத்தமன் அப்படின்னு பேரு காரணத்தோடு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அர்த்தவத்துவம், நல்ல அர்த்தத்தையும் உடையது.
அப்படிப்பட்ட அந்த நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக அந்த அர்த்தத்தை உடைய அந்த நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்ற நாமத்தை சொல்லணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவதற்காக நிரதிசய அகம் ஈஸ்வர இதி பகவான் சொல்றாரு, நான் தான்ப்பா அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன், ஒப்பில்லாத நிரதிசயம்னா ஒப்பில்லாதவன், நான் தான் அந்த ஈஸ்வரனா புருஷோத்தமனா இருக்கேன் அப்படின்னு இது ஆத்மானம் தரிசயதி பகவான். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் அந்த புருஷோத்தமன் அப்படின்னு காட்டுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7வது சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். 7:14 வந்து பார்த்தீங்கன்னா பரம்பாவமஜானந்தக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவ்யக்தம் 24 7வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் 2 ஸ்லோகம் வச்சுக்கணும். 24வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, பகவான் வந்து வாஸ்தவத்தில் என்னவா இருக்கார் அப்படின்னா அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயஹ பரம்பாவமஜானந்தஹ மாமஜம மமாவ்யயமனுத்தமம். ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து 7:24 சொல்றார். பகவானோட நம்ம கிருஷ்ண பரமாத்மா நம்ம சொல்லிட்டு இருக்கமே, பகவானோட வாஸ்தவ ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், அவ்யக்தம் என்னுடைய ஃபார்ம் வந்து என்னப்பா அப்படின்னா வெளிப்படாதது. நாமரூப குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டவை, ஆனால் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாதவர். நாமரூப குணங்களா அவர் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி இல்லாத யாரு நம்ம தான், விவேகம் இல்லை நமக்கு. இன்னும் குருநாதர்கிட்ட நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. இந்த உலகத்தில் இருக்கவங்க யாருக்கும் ஞானம் கிடைக்கல, ரொம்ப அரிதானது இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து விவேகமே இல்லை. ஈஸ்வரனா யாரு அப்படின்னு விவேகம் இல்லை. ஆச்சாரியர் சொல்றாரு, மாம் அபுத்தயக புத்தி இல்லாதவங்க என்னை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணனா ராமனா நரசிம்மனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த மாதிரியே என்ன நினைக்கிறாங்க. வாஸ்தவத்தில் நான் பிறக்கவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யக்தமாக தான், என்னுடைய சொரூபம் வெளிப்படாதது, நாமரூப குணங்கள் இல்லாத சுத்த பிரம்ம தத்துவம் என்னோடது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, புத்தி இல்லாமல் அப்படின்னா எல்லாம் வெளிப்பட்ட ரூபங்கமாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய பரமபாவத்தை மேலான வடிவத்தை யாரும் அறியறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பரம்பாவம் நிர்குண நிராகாரம் சுத்த பிரம்மம் புருஷோத்தமன் அப்படின்னு பேர். அப்போ அப்படிப்பட்டதை அறியறது இல்லை. அப்போ நம்ம அறியறதெல்லாம் என்னது, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமே நாம ரூபங்களோட வச்சு, இந்த ரூபங்கள் எல்லாம் பகவானோட அபரம்பாவம் கீழான நிலை. கீழானதுன்னு என்ன அர்த்தம், மாயையோட சேர்ந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு விக்கிரகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் தான் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தான்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் பிறந்தார் ராமர் பிறந்தார் அப்படின்னு கிருஷ்ணாஷ்டமியும் நம்ம என்ன பண்ணுறோம் ராமநவமியும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி ஆரத்தி காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுக்கட்டையும் சீடையும் சாப்பிட்டு ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம பரம்பாவம் அஜானந்தக, நம்ம வந்து சுவாமியோட மேலான தன்மையை அறியவில்லை. எப்படிப்பட்டவர் சுவாமி அப்படின்னா மம அவ்யய அனுத்தமம், நான் அவ்யயமா இருக்கேன், வெளிப்படாதவனா அவ்யக்தமா இருக்கேன், ஒப்பில்லாதவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதென்ன நடந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு மந்திரம் பார்க்குறேன், நேற்று நாளை என்று இல்லாதவர் நரசிம்மர். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மந்திரம்லாம் பெருசு இல்லை, ராம மந்திரம்லாம் பெருசு இல்லை. ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நரசிம்மர் மந்திரத்தை சொன்னீங்கன்னா இன்னைக்கே பலன் கிடைச்சிரும். மாம புத்தயக, என்னை வந்து அறியாத புத்தி இல்லாதவர்கள். அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நரசிம்மர் வேற ராமர் வேற கிருஷ்ணர் வேற, இவரோட மந்திரம் சொன்னால் பலன் கொடுக்கும், அவரோட மந்திரம் சொன்னால் பலன் கொடுக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ளாரியே பேதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைரவ மந்திரம் தான் ரொம்ப உத்கிருஷ்டமான மந்திரம். அவர் சிவ மந்திரம் ஓம் நம சிவாயெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஓம் நம சிவாயெல்லாம் வந்து பலனே கொடுக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடையை திறந்து அவங்கவுங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமரூப குணத்திலேயே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்காங்களோடைய
நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பரம்பாவத்தை அறிய பண்றதே இல்லை. ஏன் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:25 வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கிளியரா சொல்றார், நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி ஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். நான் வந்து எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை, நான் எல்லாத்துக்குள்ளே நான் தான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது இல்லை, பேஸா நான் தான் இருக்கேன். நான் தான் இருக்கேன், ஆனா எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் சுகமா தூங்குன கூட வேற என்ன இருக்கு, ஒன்றும் தெரியலன்ற அந்த மாயா இருக்குல்ல, அந்த நானை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு. யோகமாயா சமாவிருத்தக, என்னுடைய யோகமாயா என்ன பண்ணிருக்கு, என்னை வெளியில தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபமா நான் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்குன்னு தெரியாம அந்த மாயா தத்துவம் என்ன பண்ணிருக்கு, மூடி இருக்கு. நாகம் பிரகாச சர்வசி, யாருக்கும் நான் தெரியறது இல்லை. என்ன வந்து பாத்தீங்கன்னா யோகமாயா மூடி மறைச்சிருக்கு. மூடோயம் நாபிஜானாதி, முட்டாள்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதில்லை. மூர்க்கர்கள், விவேகம் இல்லாதவர்கள், ஆச்சாரியார் கிடைக்காதவங்க, இந்த சாஸ்திரம் கிடைக்காதவங்க, நல்லா அந்தர்முகமாய் இதை பத்தின சிந்தனை பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அறியப்படுவதாக இல்லை. இந்த லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன், நான் வந்து வெளிப்படாதவன் நாமரூபமா. அப்ப நாமரூபமா வெளிப்படாதவனா என்னது, எல்லா ஜீவராசிகளையும் நான் நாமரூபம் இல்லாம இருக்கிறார். அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கார் ஆத்மாவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கார் அப்படின்னா நாமரூப குணங்களோட இருக்கிறது பகவானோட அபரம்பாவம், கீழான மாயையோடு சேர்ந்த ஃபார்ம். அப்போ பரம்பாவம், அந்த பரம்பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், சுத்த பிரம்மம். அந்த சுத்த பிரம்மத்துக்கு பேர் தான் புருஷோத்தமன் அப்படின்னு பேர். இந்த புருஷோத்தமனை பத்தி ஆச்சாரிய அந்த ஸ்லோகத்துல சொல்றார், யஸ்மாத் க்ஷரமதீதோகம் யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹ அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமः பிரதிதः புருஷோத்தமः யஸ்மாக்ஷரமதீதோகம் அக்ஷராதபி சோத்தமः அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமः. யஸ்மாத் எந்த காரணத்தினால், யஸ்மாத் அப்படின்னா எந்த காரணத்தினால, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நான் அகம், அகம்ன்ற வார்த்தை வந்து அதீதோ அகம் இருக்கு, அகம் நான், க்ஷர அதீதோ, க்ஷர அதீதோனா 2% முன்னாடி பார்த்தோமா, ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கிறவங்களுக்கு பேரு க்ஷர புருஷர்கள் அப்படின்னு பேர். ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், இந்த மொத்த ஜெகத்து இந்த 2 தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர், கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இதெல்லாம் க்ஷரம்னு பேரு. இந்த 2த்தையும் கடந்தவனாக நான் இருக்கின்றேனோ, இந்த 2த்துக்கும் வேறானவன் நான். அந்த காரணத்தினால அது மட்டும் இல்ல, ஜாகிரத சொப்பனத்தை மட்டும் இல்ல, காரணம்னு சொல்லக்கூடிய அக்ஷராதபி அதீதோ, அக்ஷரத்தை காட்டிலும் வேற மேலானவனாயிருக்கின்றேனோ, கடந்தவனாயிருக்கின்றேனோ. அப்ப பகவான் எப்படிப்பட்டவர், சுத்த பிரம்ம தத்துவம், க்ஷரம்னு சொல்லக்கூடிய ஜாகிரத சொப்பனத்துக்கு வேறானவர், கடந்தவர். அதே மாதிரி டீப் ஸ்லீப்ல இருக்கிற காரண தத்துவத்தை காட்டிலும் வேறானவர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷராதபிச்ச உத்தமக, இந்த 2த்தை காட்டிலும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உத்தமன்னா இருக்கேன். அப்ப ஜாகிரத சொப்பன சுசுப்தி இந்த 3 என்னது, காரண காரியம். காரண காரியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாய் உண்டாய் நாசமாயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன், அந்த காரணமும் நான் இல்லை, காரியமும் நான் இல்லை, நான் உத்தமனாயிருக்கின்றேன். அதோ அஸ்மி லோகே வேதேச்ச, ஆகையினால், அந்த காரணத்தால், ஆகையினால்னா அதொக, அதகனா ஆகையினால், லோகத்திலும் வேதத்திலும், இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம்னா என்ன அர்த்தம்,
இங்க இருக்க மக்களா அப்படின்னா இல்லை. நன்னூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையானது ஒரு இது இருக்கு. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உலகம் அப்படின்னு எங்கேயாவது சாஸ்திரத்துல வந்து லோக்கம் அப்படின்னு எடுத்தா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணமா இந்த குப்பனும் சுப்பனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல கிடக்கிறாட இவங்களை பத்தி பேச்சு இல்லை. பப்புலையும் பார்லையும் இருக்கிறவங்க இல்லை. நல்லா படிச்சவங்க, சாஸ்திரத்தை நல்லா படிச்சவங்களுக்கு பேரு உயர்ந்தவர்கள், அவங்க தான் உலகம்னு பேர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உலகம்னா உயர்ந்தவங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். தாழ்ந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது, கீழான மக்கள் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த உயர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேதத்திலும் உலக மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமக இது பிரதீதகா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிதகா புருஷோத்தமன் என்று என்னை சொல்கின்றார்கள். பிரகிருஷ்ட ரூபேன கதிதக, நன்றாக என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, புருஷோத்தமன் சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷோத்தமன் சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன, நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுப்போம். நல்லா தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் புருஷோத்தமன்ற வார்த்தை எங்கேயா போய் சொல்லி பாருங்க. புல்லாங்குழல் கொடுத்த புருஷோத்தமன் அப்படிதானே, புல்லாங்குழல் கொடுத்த புருஷோத்தமன் வரும்ல அந்த பாட்டுல, மூங்கில்களே அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன்ற சப்தம் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷோத்தமன் எங்கெல்லாம் போய் வைஷ்ணவ சாஸ்திரங்கள்ல எங்கெல்லாம் போய் பொதுவா பேசுனீங்கனாலும் புருஷோத்தமன் கடவுள் தெரியுமா அப்படின்னா, தெரியுமா எனக்கு கிருஷ்ணர் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நாமரூபத்தோட தான் எடுப்போம். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். நிர்குண நிராகாரம்ன்ற ஒரு தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷோத்தம யோகம் படிக்கும் போதுதான் தெரியும். இந்த ஜாகிரத சொப்பன சுசுப்தியை கடந்த ஒரு தத்துவம் இருக்கு, அது சுத்த நிர்குண நிராகாரம் அப்படின்னு அப்பதான் தெரியும். படிக்கணும் முறையா வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சாதான் தெரியும். அப்ப சுத்த பிரம்மத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா புருஷோத்தமன் என்று பெயர். அந்த புருஷோத்தமன் எப்படிப்பட்டவர், க்ஷர புருஷர்களுக்கு வேறானவர், காரியத்துக்கு வேறானவர். அக்ஷர புருஷருக்கு வேறானவர், காரணத்திற்கு வேறானவர், காரண காரியத்தை கடந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2:1 மந்திரத்தில் அக்ஷராத் பரத்தப்பரக அப்படின்ற வார்த்தை இந்த மந்திரத்துக்காக தான் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கத்தில். சரி சுவாமி, முண்டக்கத்தில் மட்டுமா சுவாமி இருக்கு அப்படின்னா, சுத்த பிரம்மத்தெல்லாம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், யார் கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸ் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜாட்ட கேள்வி கேட்குறான். என்ன பையன், சின்ன பையன், என்ன ஞானம் அவனுக்குலாம், சின்னோடு குட்டி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஞானம் இருக்கு, அதான் பூர்வ அபியாசம். முந்தின ஜென்மத்தில் ஞானத்தை நல்லா அபியாசம் பண்ணதோட விளைவு குட்டி பையனாக இருக்கும்போதே பூர்ண ஞானியாக இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2:14 மந்திரம் கட்டோபனிஷத்துன்னு போட்டுங்க இந்த இதுக்கு பக்கத்தில். இங்கே தான் போடணும். முண்டக்கத்தை வந்து 2:1 மந்திரத்தையும் போட்டுக்கணும். அக்ஷராத் பரத்தப்பரகன்னு வருது. சுத்த பிரம்மம் ஈஸ்வரனை காட்டிலும் மாயா தத்துவத்தை காட்டிலும் மேலானது சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம். அதே நேரத்தில் கட்டோபனிஷத்தில் சொல்லும்போது சொல்றான், நச்சிகேதஸ் கேட்கிறான் யமதர்மராஜாட்ட போய், குருநாதர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறான். என்னன்னா, அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத். இதான் முக்கியமானது. அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தது பஷ்யசி தத்வத. ரொம்ப அற்புதமான மந்திரம். நச்சிகேதஸ் கேட்கிறான், எது தர்மத்திற்கு வேறானதோ, எது தர்மத்திற்கு வேறானதோ, எது அதர்மத்திற்கு வேறானதோ, தர்ம அதர்மங்களை கடந்தது எதுவோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2வது கேட்கிறான், எது வந்து அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத். கிருத்தம் அப்படின்னா காரியம், அக்கிருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், காரணம், செய்யப்படாதது, செய்யப்பட்டது காரியம். எதெல்லாம் செய்யப்பட்டது, அந்த மொத்த கிரியேஷனும் பகவானோட காரியம். பகவான் தான் இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணார், கிரியேட் பண்ணார். அப்ப இதை மொத்த ஜெகத்தும், ஜாகிரதம் சொப்பனம், மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரியம் அப்படின்னு பேர், கிருத்தம் அப்படின்னு பேர்.
அது மட்டும் இல்ல, அக்கிருத்தம்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல இருக்கிற அந்த காரண தத்துவத்துக்கு பேரு அக்கிருத்தம் அப்படின்னு பேரு. செய்யப்படாதது காரணம். அப்ப காரணம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரண காரியம் இந்த இரண்டிற்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்நியமாயிருப்பது. அப்ப கேள்வி கேட்கிறான் பாருங்க நச்சிகேதஸ், காரண காரியத்துக்கு அந்நியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். எது காரணம்? மாயையோடு சேர்ந்திருக்கிற ஈஸ்வரன் காரணம். இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா காரியம். இந்த ஜெகத்துக்கு பேரு ஜெகத்தும் இந்த ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷர புருஷர்கள்னு பேரு. அந்த காரண தத்துவமா இருக்கிற மாயோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரன்னு பேரு. அவன் காரணத்தை கேட்கல, அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டினா, காரண காரியங்களை கடந்ததாக எதை நீ பார்க்கிறாயோ, அது மட்டும் இல்ல, அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச, எதை வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கு வேறானதாக, எது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்திற்கு வேறானதாக எதனை நீ பார்க்கிறாயோ, அப்ப காலத்திரயத்துக்கு வேறானது. கேள்வி பாருங்க, ஏன்னா தர்ம அதர்மங்களுக்கு வேறானது, காரண காரியத்திற்கு வேறானது, 3 காலங்களுக்கும் வேறானதாக நீ எதை பார்க்கிறாயோ அதனை எனக்கு சொல்வாயாக குருநாதரே யமதர்மனே அப்படின்னு நச்சிகேதஸ் கேட்கிறான். அப்ப என்னன்னா காரண காரியத்தை அதீதமானதுதான் இங்க புருஷோத்தமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? புருஷோத்தமன் இருக்க அர்த்தம் காரண காரியங்களுக்கு வேறானவர், ஜீவர்களுக்கு காரணமா இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் மேலானவர். அப்ப என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம் அப்படின்னு பேர். இது முண்டக்கத்துல. இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல இருக்கு. இதுல கேனோபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மனனம் பண்றதுக்கு போறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா போதுமானது சுத்த பிரம்மத்துக்கு போறதுக்கு. சகுண பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்தோத்திரங்கள் தானே, உலகம் ஃபுல்லா சகுண பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் நிறைஞ்சு இருக்கார். அதனால சகுண பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியே இல்லை. நிர்குண பிரம்மத்தை அடையணும்னு யாராவது போறாங்க அப்படின்னா முண்டக்கத்தை இதுல கேனோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, 1-1-3 அப்படின்னு போட்டுங்க கேனோபனிஷத். இதே தான் சுத்த பிரம்மத்தை சொல்ற வார்த்தை, அதே வார்த்தை தான். ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனோ ந வித்மோ ந விஜானீமஹ யதை ததனுசிஷ்யாத் அன்யதேவ தத்விதிதாத் அவிதிதாத் தத்விதிதாத் அதோ அவிதிதாததி. அற்புதமான மந்திரம். அந்த பிரம்ம தத்துவத்துல ந தத்ர சக்ஷுர் கச்சதி, கண்ணால பார்க்க முடியாது, கண்ணால அந்த பிரம்மத்தை பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குறோமே ஈஸ்வர ரூபங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை கிளாஸ் முடிஞ்சோன்னு நேராக ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு வடமாலையை போட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் பண்ணி ஒரு நல்ல மாலையை போட்டு ஆஹா நல்லா இருக்காரு பூத்த நாராயணன் போய் கிளாஸ் முடிஞ்சோடனே அதான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமாலை போட்டு ஆஞ்சநேயருக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு நல்ல நெய்வேத்திய பிரசாதம், இன்னைக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம், நல்லா சக்கரை பொங்கலை சாப்பிடுன்னு சொல்லி சாமிக்கு மனசார பார்த்து குளிர வச்சுட்டு வர்றது. அப்போ நம்ம பார்க்குறோமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு போகுது, ஆமாம் கண்ணு போகுது. அந்த முகம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே பூத்த நாராயணரும் கீழே இருக்கிற அந்த பஞ்சலோக முகமும் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் மந்திரம் சொல்லுது அந்த சுத்த பிரம்மத்தில் வந்து கண்கள் செல்வதில்லை, பார்க்க முடியாது. அப்போ நான் பார்க்கறது சுத்த பிரம்மம் இல்லை. எந்தெந்த ரூபத்தெல்லாம் நாம் பார்க்கிறனோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் இல்லை. அப்ப பகவானுக்கு வந்து பரம்பாவம், அப்ப நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் அபரம்பாவம், மாயையோடு சேர்ந்த நாமரூபம். இது இல்லை சுத்த பிரம்மம், புருஷோத்தமன் இல்லை இது. அப்ப ஏன் அப்படின்னா பார்வைக்கு எட்டாததான் புருஷோத்தமன். அது மட்டும் இல்ல, ந சத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி. பகவானை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம சொல்றோமே, கிருஷ்ணா, கோவிந்தா, ராமா, ஆஞ்சநேயா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றோமே. இந்த பேர் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் இல்லை. ஏன் அப்படின்னா சுத்த பிரம்மத்துக்கு பேரே இல்லை. பேர் இல்லாத பெத்த பெருமாள் சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாக்கால அவரை சொல்ல முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, வாக்கால அவரை சொல்ல முடியாது. நோ மனோ, நீங்க ஏதாவது ஒரு இண்டிகேஷன் நாமமோ ரூபமோ இருந்தாதுன்னு அவரை சிந்திக்க முடியும் மனசால. அப்ப மனசால அவரை வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியாது, மனசும் செல்லாது அந்த தத்துவத்தின் இடத்துல, மனதால் சிந்திக்க முடியாதவர். ந வித்மோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்றார் கேனோபனிஷத்துல,
சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, எனக்கு தெரியலப்பா, அந்த பிரம்மம் எனக்கு தெரியாது. என்ன சூப்பரான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, நாமரூபமா பிரம்மத்தை அறிய முடியாது. அதனால எனக்கு தெரியாது. ந வித்மக, நாங்கள் அறியவில்லை. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரம்மத்தை நாங்கள் அறியவில்லை அப்படின்னு குருநாதரா இருக்கிறவர் சொல்றார். ந விஜானீமக, எங்களுக்கு நாங்கள் பிரம்மத்தை அறியவும் இல்லை, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, யதா ஏதத் அனுசிஷ்யாத், இந்த பிரம்மத்தை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்ற மெத்தடு எனக்கு தெரியல. ஏன்னா நாம ரூபமா அதை சொல்லி உபதேசம் பண்ண முடியாது. அவர் வந்து சங்கு சக்கர கதாதாரியா இருப்பாருன்னா சொல்லிடலாம். ஒரு 4 கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், ஒரு கையில தாமரை, ஒரு கையில கதா, இதோட வந்து மஞ்சள் ஆடை உடுத்திக்கிட்டு புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் சுத்த பிரம்மத்தை எப்படி சொல்றது? சுத்த பிரம்மத்துக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, வாக்கு கெட்டாது, மனசால சிந்திக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே அதை ஆப்ஜெக்டா பார்க்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை ஆப்ஜெக்டா உங்களுக்கு உணர்த்துறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சிஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்றாரு, நான் எப்படி அதை உபதேசிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்ட்டார். அப்ப நம்ம எதெல்லாம் வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமரூப குணங்களா சொல்றோமோ அதெல்லாம் பகவானோட சகுன ரூபம். அது பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறுறதுக்கு தான் ஒழிய அது வாஸ்தவம் இல்லை பகவானோடது. அப்ப உத்தம புருஷனை எப்படி அறியறது, பிரம்மத்தை எப்படி அறியறதுனா ஒரே ஒரு மெத்தட், ஒரு வார்த்தையை மட்டும் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதான் முக்கியமானது. சொல்றது மந்திரம், அந்நிய தேவ தது விதித்தாத். நச்சிகேதஸ் கேட்ட அதே தான். விதித்தம் அப்படின்னா காரியம் அப்படின்னு அர்த்தம், அறியப்பட்டது. எதெல்லாம் அறியப்பட்டதா இருக்கோ அதுக்கெல்லாம் வேறானது. எதெல்லாம் அறியறோம், எதெல்லாம் அறியறோம்னு பாருங்க. ஜாகிரதத்துல நம்ம அறியறோம் என்னது, இந்த மொத்த பிரபஞ்சமும் அறியப்படுறதா இருக்கு. இந்த தேகத்தை அறியறேன், மனசை அறியறேன், புத்தியை அறியறேன், என்னோட இந்திரியங்களை அறியறேன், வெளியில இருக்கக்கூடிய லோக்கத்தை அறியறேன். என்னுடைய கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணனை பார்க்குறேன், கிருஷ்ணனோட ரூபத்தை வந்து நான் பார்க்குறேன். டெய்லி அண்ணாமலையாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையா மலையா ஈஸ்வர சுரூபமாக பார்க்குறேன், சிவலிங்கமாக பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையெல்லாம் அறிகின்றேனோ அதற்கு வேறானது. அந்நியத்து ஏவ, கண்டிப்பா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அறியப்பட்டது எதுனா ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கிறது காரியம். அதுக்கப்புறம் அதோ அவிதிதாததி, சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞ்சோம், ஜாகிரதத்தில் அறிஞ்சோம். ஆனால் டீப் ஸ்லீப்ல என்ன சொல்றோம், அறியவில்லை, ஒன்றும் அறியவில்லைன்னு சொல்றோமா, அதுக்கு பேர் அவிதித்தம் அப்படின்னு பேர். அறியப்படாததற்கும் அந்த தத்துவம் மேலானது. அப்ப அறியப்படாததற்கு மேலா என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான், அவ்வளவுதான். ஒன்றும் அறியவில்லைக்கும் மேலே இருக்கிறது அந்த நான். அந்த நானுக்கு பேர் தான் புருஷோத்தமன், சுத்த பிரம்மம்னு பேர். அந்த நானுக்கு ஏதாவது நாமம் இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அந்த ஸ்புரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாமம் இல்லை, ரூபம் இல்லை. அப்ப அந்த நானை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது சுவானுபவம், வேற எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவானுபவமா இருக்கிறது. எல்லா ஜீவராசியும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா, அந்த பரமாத்மா தான் 3 லோக்கத்திலையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நானா பிரவேசம் பண்ணி நாமரூபம் இல்லாதவரா இருக்கார். அவர் காரியத்துக்கும் காரணத்திற்கும் வேறானவர், அறியப்பட்டதற்கும் அறியப்படாததற்கும் வேறானவர். அவர் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வேறானவர், எல்லாத்துக்கும் வேறானவரா இருக்கார். அப்ப அப்படிப்பட்டவர் தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப முண்டக்கமா இருக்கட்டும், கட்டமா இருக்கட்டும், கேன உபனிஷத்தா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடந்தவர் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இதே நம்ம 14வது சாப்டர்ல என்ன பண்ணிருக்கோம், குணாதீத்தகன் ஒரு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த பிரம்மம் தான் குணாதீதன், 3 குணங்களை கடந்ததா இருக்கிறது பிரம்ம தத்துவம். இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் என்ற கதித்தக பிரதித்தக. பிரதித்தகன் என்ன அர்த்தம், வேதத்திலும் படிச்சவங்க மத்தியிலையும் என்ன பண்றாங்க, இந்த பிரம்ம தத்துவத்தை புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்று சொல்கிறார்கள். யார, என்னதான், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷோத்தம அஸ்மி, நான் தான் அந்த புருஷோத்தமனாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல சொல்றார், யஸ்மாத்
எந்த காரணத்தினால? க்ஷரம் அதீதா. க்ஷரம்னா என்ன அர்த்தம்? ஜாகிரத சொப்பனத்துல எதெல்லாம் நஷ்டமாய் போகுதோ அதெல்லாம். ஜாகிரத சொப்பனம் மொத்தமே டீப் ஸ்லீப்ல போச்சுன்னா என்னாச்சு? இல்லாம போகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஜாகிரதமும் நஷ்டத்தை அடையக்கூடியது நாசவான், அதே மாதிரி சொப்பனத்துல இருக்கிறதும் நஷ்டமாக கூடியது நாசவான். அப்ப இந்த ரெண்டுத்திலயும் இருக்கக்கூடிய மொத்த ஜீவர்கள் என்ன கேரக்டர்லாம் இருக்கோ அது எல்லாம், எதெல்லாம் ஜடம் சேத்தனம்னு எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் டீப் ஸ்லீப் போகும்போது இல்லாம போகுது. அதனால க்ஷரம் அப்படின்னு பேர். அழிவை அடைகின்றவைகள். யஸ்மாத் எந்த காரணத்தினால? க்ஷரம் அதீதக அகம், நான் இந்த க்ஷரத்தை கடந்தவனாக இருக்கின்றேனோ. எது? சம்சார மாயா விருட்சம்னே போட்டார் ஆச்சாரியர், தெளிவா போட்டார். க்ஷரம்னா என்ன எடுக்கணும்? இந்த சம்சாரம் இருக்குல்ல, 7 லோக்கங்கள். இந்த 7 லோக்கங்களை தான் நம்ம என்ன பண்றோம்? சம்சாரம்னு சொல்றோம். அது எப்படிப்பட்டது? மாயா விருட்சம், மாயா மரம், மாயையினால உண்டானப்பட்ட மரம் இது. இது எப்படிப்பட்டது? அஸ்வத்த ஆக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா முதல் 2 ஸ்லோகங்கள்லயே சொன்னோம், இது ஒரு அரச மரம் அப்படின்னு. அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அப்படின்னு ஸ்லோகத்துல சொன்னோம். இந்த மாயா விருட்சம் சம்சாரம் எப்படிப்பட்டது? மாயினால உண்டு பண்ணப்பட்ட அரச மரம் போன்றது, தலைகீழா இருக்கிறது. அப்படிப்பட்டதா சொன்னத அதிக்ராந்தகம், இந்த சம்சாரத்தை கடந்தவனாக நான் இருக்கின்றேன். அப்ப பகவான் பார்த்தீங்கன்னா அந்த சம்சாரத்துல இல்லை. அப்ப இந்த சம்சாரத்துல இருக்கிற பகவான் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரம்பாவம். பரம்பாவம் இல்லை, அபரம்பாவம், நாமரூபத்தோடு சேர்ந்தது. நம்ம பிடிச்சுக்கிறதுக்காக பகவான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார்? பல ரூபங்கள்ல வெளிப்பட்டிருக்கார். ஆனா அது அவர் இல்லை. நம்ம அந்த ஏணியை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி அவரோட பரம்பாவத்தை அறிஞ்சிடணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? கீழேயே நின்றுகிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிக்கிட்டே நிக்கிற மொழிய. நல்லா நான் பார்க்குறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்ரத்தாலுக்கள் இருக்காங்க தெரியுங்களா? எனக்கு பார்க்கும்போது நான் அப்படியே வயிறு எரியுது, கோபமாக வருது. என்ன கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. சங்கரரை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? சங்கரரை ஹைட் பண்ணிட்டோம், மறைச்சிட்டோம். சங்கரரை பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு பார்த்தீங்க அப்படின்னா சிலையை வச்சுருக்கோம். தெருக்கு தெரு பாஷ்யங்களை பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரம்பாவத்தை அறியாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நாமரூபத்தோடு இருக்கிற தேவதா ரூபங்களையே வச்சுக்கிட்டு 40-50 வயசு வரைக்கும் ஓகே. 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மடமாற்றி இருக்கணும். மடமாத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு லேண்டில் இருக்க தண்ணியை வரப்பை வெட்டி இன்னொரு லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சுவாங்க. எப்போ பாய்ச்சுவாங்க? ஒரு லேண்டில் தண்ணி ஃபுல்லானதுக்கு பிறகு அடுத்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மடமாத்துறதுன்னு பேர். அதுதான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, 50 வயசில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மடம் மாற்றணும். இது வரைக்கும் நீ நல்லா பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயிலெலாம் போய் சுவாமியை பார்த்தீங்கன்னா நாமரூபத்தோடு எல்லாம் பண்ணியா? ஆமாம் பண்ணேன். நவராத்திரி கொலு வச்சியா? வச்சேன். கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடினியா? ஆமாம் கொண்டாடினேன், சீடை பண்ணி. அப்புறம் ராமநவமிக்கு போய் எல்லாம் பண்ணியா? ஆமாம் பண்ணேன். அப்படின்னு ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் விதவிதமான நாமரூபங்களோட நீ என்ன ஈஸ்வரனை பார்த்துருக்கியோ இதெல்லாம் பொய் அப்படின்னு என்ன பண்ணணும்? அத்தியாரோபம் பண்ணதெல்லாம் பொய், இனிமே அப்பவாதம் பண்ணு அப்படின்னு நாமரூபத்தெல்லாத்தையும் அப்பவாதம் பண்ணி சுத்த பிரம்மத்தை ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்? உள்ளு முகமா திருப்பி கொண்டு போகணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? எத்தனை என்னை மீட் பண்ற வரவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இவங்களை யார் கைட் பண்ணாம விட்டாங்களோ அவங்க மேல எனக்கு கோவம் வரும். இந்த பரம்பரை இருக்குல்ல, பரம்பரையா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம அப்பாவும் விட்டுட்டாரு, நம்ம தாத்தாவும் விட்டுட்டாரு, கொல்லுப்பாட்டனும் விட்டுட்டாரு. எல்லாம் அந்த பரம்பரையா அஜ்ஞான பரம்பரையா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மடமாத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? பெரியவங்க லீடரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணணும். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 50 வயசாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே விட்டுட்டோம். அப்போ சாகர காலம் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டோம். நமக்கு பரம்பாவத்தை பார்த்தீங்கன்னா அறியவே இல்லை. கிளியராக சொல்கிறாருல 24:7-24 பரம்பாவம் அஜானந்தக மாம் அபுத்தயகன்னர், புத்தி இல்லாதவங்கன்ற. அப்போ பார்த்தீங்கன்னா புத்தி வரணும்ல, யாரும் சொல்லி கொடுக்கணும்ல, சொல்லி கொடுக்கணும். யதார்த்தம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் அடைய வேண்டியதில்லை. எங்கேயாவது போய் அடையணும் அந்த ஞானத்தை அப்படின்னா நம்மளோட அவஸ்தா திரையத்துக்குள்ளாரையே இருக்கு. டெய்லி நமக்கு பிரத்யட்சமா இருக்கிறது. பகவானை பார்த்தீங்கன்னா தேடி அலைய வேணாம். பகவான் பார்த்தீங்கன்னா நான் சதா நானா இருக்கார்.
நிர்குணம் அவரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கிறது தான். அவரை எங்கேயும் போய் தேடி அடைய வேணாம். எனக்குள்ளார ஆத்மாவா அவர் தான் இருக்கார், ஹிருதயத்திலேயே இருக்கார், சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? அந்தர்முகமா திருமணம். எவ்வளவு நாள் ஆரத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறது, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப உள்ள இருக்கிறவரை எப்படி நம்ம அறிய முடியும்? அபிஷேகம் பண்ணது போதும், இப்ப 50 வயசு ஆச்சு, அபிஷேகம் பண்ணதெல்லாம் நிப்பாட்டு, உள்ள திரும்ப, உள்ள இருக்காரு அவர், அதை பாரு அப்படின்னு திருப்பணும். ஆனா திருப்பாம விட்டாச்சு. எவ்வளோ சிரத்தை உள்ளவங்க தெரியுங்களா? என்னை பார்க்க வரவங்கெல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் வராங்க, நல்ல குணவான்கள், நல்ல குவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஐயோ இவங்களை திருப்பாம விட்டாங்களே, 50 வயசுல திருப்பி இருக்கணுமே, திருப்பாம விட்டாங்களே, ஐயோ டைம் ஆச்சு. ஒரு 70 வயசுல வரும்போது என்ன ஆகுதுன்னா 20 வருஷம் லாஸ் ஆகுதுல்ல, அப்புறம் 70 வயசுல ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நிர்குணத்து பக்கம் எவ்வளோ ஈஸியா இருக்கும்னு. அப்போ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு 50 வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இதுக்கு வந்துடணும். வெளியில இருக்கிற எல்லாத்துலேயும் பகவான் வியாபிச்சிருக்காரு, எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் நாமரூபம் இல்லாதவரா வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணமா சுவாமி இருக்கார் அப்படின்னு தெரியணும். அங்கே ஆச்சாரியார் சொல்றார், இந்த மொத்த ஜெகத்து என்னது? மாயா விருட்சம், மாயாமயம், 7 லோக்கங்களும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிக்ராந்தகனா, இதை கடந்தவரா பகவான் இருக்கார். நான் தான் சொல்றேன், அதிக்ராந்தக அகம், நான் இதை எல்லாத்தையும் கடந்தவனா இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய சிலைகள்ல நான் இல்லை, எல்லாம் எனக்கு மேலதான் இருக்கு. 9வது அத்தியாயம் 4 இருந்து வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். 9வது அத்தியாயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்வர தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றது. வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் இருக்கு. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. பகவான் என்னவா இருக்காருன்னா அவ்யக்த மூர்த்தி. நம்ம சொல்ற கிருஷ்ண ரூபம் இல்ல, ராமரோட ரூபம் இல்ல, அவ்யக்தம் அவரு. அவ்யக்தமா இருக்கக்கூடிய வடிவத்தை உடைய என்னால் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ததமிதம் மொத்தம் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு நான் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட நான்? எந்த ஒரு ஃபார்மும் இல்லாத நான். மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதக. ரொம்ப முக்கியமான மந்திரங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி, என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றன. ஸ்கிரீன் சொல்ற மாதிரி எடுத்துங்க. ஸ்கிரீன் சொல்லுது, காட்சிகள் ஓடும் போது ஸ்கிரீன் வெளிப்பட்டதா இருக்கா, வெளிப்படலையா? காட்சிகள் பார்க்கும்போது என்னைக்காவது ஸ்கிரீனை பார்க்குறோமா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியுதா? நம்ம ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கேரக்டரா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கலர் கலரா ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க வெள்ளை ஸ்கிரீன் எங்க தெரியுது? வெள்ளை ஸ்கிரீன் தெரியலல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ஸ்கிரீன் எப்படி தெரியலையோ காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிறது, அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் வந்து பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நிர்குண நிராகாரம், வெளியில தெரியாம இருக்கார். அவர் அந்த ஸ்கிரீனால தான் அந்த காட்சிகள் எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவானால் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாத பகவானால் இந்த மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெகத் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றாரு, மத்ஸ்தானி, என்னிடத்தில் இருக்கின்றன இவைகள் எல்லாம். ஸ்கிரீன் சொன்னா எப்படி சொல்லுவோம்? ஏன்ட்ட தான் இந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிறதுன்னு ஸ்கிரீன் சொல்லுமோ, அதே மாதிரி சுவாமி சொல்றார், இது எல்லாம் இந்த 7 லோக்கங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன, ஆனா நான் அவைகளில் இல்லை. நச்சாகம் தேஷு அவஸ்திதக. நான் வாஸ்தவத்துல அவைகளில் இல்லை, அவைகள் தான் என்னிடத்தில் இருக்கின்றன. இந்த 7 லோக்கங்களும் மாயாமயம், இது எல்லாம் ஏன்ட்ட இருக்கு, ஆனா நான் அவைகளில் இல்லை. அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு 9:5, நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம். இவைகள் எல்லாம் வாஸ்தவத்துல என்னிடத்திலும் இல்லை. ஸ்கிரீனுக்கு தெரியுமா? ஸ்கிரீனுக்கு தெரியுமா என் இடத்துல வந்து ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்கிரீனுக்கு தெரியுமா? நான் ஸ்கிரீனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்கிரீன் தன்னோட மகிமையில வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிர்குண நிராகாரமா ஒயிட் கலர் ஸ்கிரீனா அது இருக்கு. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா சுத்த பிரம்மஸ்வரூபமா வந்து பார்த்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற கான்சியஸ்னஸா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா சுவாமி இருக்கார். அப்ப இதெல்லாம் இப்பதானே போன ஸ்லோகத்தை சொன்னீங்க, இதெல்லாம் ஏன்ட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் யோக பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இதெல்லாம் என்னோட யோக மாயா. ஐஸ்வரம்னா என்ன அர்த்தம்? இது என்னோட மாயையினால வந்து உங்களுக்கு தெரியுது. வாஸ்தவத்தில் இது எதுவுமே உண்மை இல்லை. கைத்துக்கு மேல இருக்கிற பாம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவமா அப்படின்னா இல்லை. கயிறுக்கு மேல பாம்பு இருக்குன்னு நம்ம சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்றோம். வாஸ்தவத்தை பாம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, கயிறு மட்டும்தான் இருக்கு.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் இருக்கு. இது தெரிகிற இந்த உலகம் எல்லாம் மாயாமயம், வெறும் இல்யூஷன். யோகமைஸ்வரம் பூத்தபிருத்து ந பூத்தஸ்தக, ரொம்ப வார்த்தை கிளியரா சொல்ற. எல்லா பூத்தங்களையும் நான் தாங்குகின்றேன், ஆனா எந்த பூத்தங்களுக்குள்ளாரையும் நான் இல்லை. அப்ப மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மமாத்மா பூத்த பாவனக, என்னுடைய ஆத்மாதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரபூத்தமா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா அவைகள் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார். சுவாமிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கல்பித்தமா இருக்கு. இது எல்லாம் கல்பனா, வாஸ்தவத்துல உண்மை இல்லவே இல்லை. அப்ப சுவாமி சொல்றார், இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாண்டியவனாக, கடந்தவனாக நான் இருக்கின்றேன். இந்த ஜெகத்துன்றது காரியம், இந்த காரிய ஜெகத்துக்கு அந்நியமா நான் கடந்தவனா இருக்கேன் அப்படின்னு இங்க பாஷ்யக்கார் சொல்றார். அது மட்டும் இல்ல, க்ஷரம்னு சொல்லக்கூடிய காரியத்தை கடந்தவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, அக்ஷராதபி. அக்ஷரம்னா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்கணியா, நான் உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதார்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கு. அக்ஷராதபி அப்படின்னு பதார்த்தம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அழிவில்லாத ஜீவாத்மாவை காட்டிலும் எழுதியிருக்கேன். அந்த ஜீவாத்மா வார்த்தையை எடுத்துருங்க. அழிவில்லாத சம்சார பீஜத்தை காட்டிலும், இல்லைன்னா அழிவில்லாத காரணத்தை காட்டிலும் எழுதுங்க. அதே மாதிரி க்ஷரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய க்ஷரத்தைன்னு போட்டுட்டு ஜடமான பிரகிருதின்னு போட்டேன், அதை எடுத்துருங்க. ஜீவ ஜெகத்துன்னு போட்டுங்க. அந்த இடத்துல க்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் ஜீவ ஜெகத்து. அழியக்கூடிய க்ஷரத்தைன்றதுக்கு பக்கத்தில் ஜீவ ஜெகத்துன்னு போட்டுங்க. அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் அழிவில்லாத காரண தத்துவம் அப்படின்னு போட்டால் ரொம்ப கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, அக்ஷராத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்ஷரத்தை காட்டிலும் நான் மேலானவன். அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? சம்சார பீஜபூத்தாத், தெளிவா சொல்லிட்டார். சம்சாரம் சொல்லக்கூடிய அந்த பீஜபூத்தம் இருக்குல்ல, பீஜம். எது பீஜம்? தூக்கத்துல இருக்கமே, நான் ஒன்றையும் அறியவில்லை. அதான் அந்த ஒன்றையும் அறியவில்லைன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சாரத்தோட பீஜம், மாயான்னு பேரு. அந்த மாயையை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அபிச்ச உத்தமஹா, நான் அதை காட்டிலும் உத்தமனாயிருக்கின்றேன். நான் காரணத்தை காட்டிலும் உத்தமன், காரணத்தை காட்டிலும் மேலானவன். உத்கிருஷ்ட தமக, நான் எப்படிப்பட்டவனா? மிகவும் சிறந்தவன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? காரியமா இருக்கிற நமக்கு எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி தான் காரணமா இருக்கிற ஈஸ்வரன் தான் பெரியவர். ஆனா அவரை காட்டிலும் பெரியவர் யாரு அப்படின்னா, இந்த ஜீவ ஜெகத்தே இல்லாத, மாயா தத்துவமும் இல்லாத அந்த சுத்த நிர்குணம் தான் மிகவும் மேலானது. அந்த சுத்த பிரம்மமா தான் நான் இருக்கின்றேன். ஊர்த்வ தமோவா, நான் தான் இது எல்லாத்துக்கும் மேல இருக்கேன். அக்ஷராத்து பரத்த பரக, ரொம்ப மேலானவனா இருக்கேன். அப்ப காரியம், அதுக்கப்புறம் காரியத்தை காட்டிலும் காரணம், காரியத்துக்கு பேரு க்ஷரம், காரணத்துக்கு பேரு அக்ஷரம். அந்த அக்ஷரத்தை காட்டிலும் மேலானவனா நான் இருக்கின்றேன். அதனால அதக, ஆகையினால் க்ஷர அக்ஷராபியாம் உத்தமத்வாத், க்ஷரத்தை காட்டிலும் அக்ஷரத்தை காட்டிலும் நான் உத்தமனாயிருக்கின்றேன். ஏன் சுவாமி உத்தமன்? இந்த க்ஷரமும் மாயையோட காரியம், அக்ஷரம்ன்ற அந்த ஈஸ்வர தத்துவமும் என்னது? மாயையோட சேர்ந்தாதான் ஈஸ்வர தத்துவம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்றமே, இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட சேர்ந்தது. அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்காங்க. ஒன்று பொண்டாட்டி பத்தாது அப்படின்னு ரெண்டு பேர், எல்லாரும் ரெண்டு பேரை வச்சுருக்காங்க. சிவபெருமானுக்கு 2 பேர், முருகனுக்கு 2 பேர், எல்லா இடத்துலையும் ரெண்டு பேர். விஷ்ணு பகவானும் 2 பேர் தான் வச்சுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 பத்தாது அப்படின்னு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சே இல்லை. அப்போ வந்து எல்லாம் ஜோடி ஜோடி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஜோடியாக இருக்காங்க தெரியுங்களா? மாயையோட சேர்ந்து. மாயா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாமம், ரூபம், ஈஸ்வர தன்மை எதுவுமே கிடைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரியமும் மாயை தோஷம் உடையது, காரணமா இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா தோஷம், நாமரூப குணங்களோடு கூடியது. அப்போ உத்தமன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2த்துக்கும் மேலான மாயா இல்லாத சுத்த பிரம்ம தத்துவம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமத்வாத். உத்தமமா இருக்கிறதுனால அஸ்மி பவாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம புருஷனாக இருக்கின்றேன். எங்க சொல்லப்பட்டிருக்கு? லோகே வேதேச்ச பிரதிதகா, லோகத்திலும், லோகம்னாரு பெரியவங்க ரிஷிமார்கள் எல்லாம் பிரசித்தமா சொல்றாங்க.
அது மட்டும் இல்ல, வேதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பிரதித்தகன என்ன அர்த்தம்? பிரக்யாத்தக, இந்த வேதத்திலிருந்து சொல்லக்கூடியவனா, அறியக்கூடியவனா, வேதம் சொல்லி பெரியவங்க சொல்லி சுத்த பிரம்மத்துக்கு பேர் தான் புருஷோத்தமன். புருஷோத்தமன் அப்படின்னு புருஷோத்தம இது ஏவம் மாம் பக்தஜனாக விதுகு, என்னை வந்து பாத்தீங்கன்னா பக்த ஜனங்கள் சுத்த பிரம்மமா இருக்கிற என்னை என்ன பண்றாங்க? காரண காரியத்தை கடந்த என்னை புருஷோத்தமன் என்று பக்த ஜனங்களால் சொல்லப்படுகின்றவனாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, கவயக, கவயகன யாரு? கிராந்த தரிசிகள்னு பேரு, ஞானி புருஷர்கள். கவிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? காவியங்களில் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா கவிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராந்த தரிசிகன்னு பேர். இங்க ஞானிகள்னு போட்டுங்க. காவியங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிகளும். கவிகள்னா என்ன அர்த்தம்? நம்ம வியாசர் மாதிரி, வசிஷ்டர் மாதிரி இருக்கிற பெரிய ரிஷிமார்கள் எல்லாம், ஞானி புருஷர்கள் எல்லாம் காவியங்கள்லையும் கிரந்தங்கள்லையும் வேதாந்த கிரந்தங்கள்லையும் என்ன பண்ணாங்க? காவியாதிசுச்ச, காவிய முதலியவைகளிலும் இதம் நாம நிபத்னந்தி, இந்த புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்ற நாமத்தை எழுதி பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. புருஷோத்தமீதி அனேன அபிதானேன அபிகிருண்ணந்தி, இந்த பிரம்மத்தை சொல்லும் போது, சுத்த பிரம்மத்தை சொல்லும் போது புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த நாமத்தை கிரகணம் பண்ணி சொல்கிறார்கள் அப்படின்னு ஆச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இனிமே சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் அதனால தான் நான் சகஸ்ரநாமத்தை உங்களால் படிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சகஸ்ரநாமத்தை ஏன் நான் வந்து 1000 நாமத்தை எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகுனமா சதுர்வியூக அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு, பகவானுக்கு பேர். சதுர்வியூகன்னு என்ன அர்த்தம்? 4 ஃபார்ம் இருக்கு சுவாமிக்கு. விராட்டு நாமரூபத்தோட இருக்கிறது, ஹிரண்ய கர்ப்பர் நாமரூபத்தோட இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர தத்துவம் அதுவும் நாமரூபத்தோட இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரியம்னு சொல்லக்கூடியது, சுவாமி சுத்த பிரம்மமா இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து கீதா படிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாமங்கள் விராட் நாமங்களாக இருக்கும், நிறைய நாமங்கள் இரண்ய கர்ப்பரோட சொல்கிறதா இருக்கும், நிறைய நாமங்கள் ஈஸ்வர நாமாவாக இருக்கும், நிறைய நாமங்கள் சுத்த பிரம்மத்தை சொல்கிறதா இருக்கும். சதுராத்மா சதுர்வியூகா அப்படின்னு அதில் ஸ்லோகத்தில் வருது. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வியூகங்களால் சொல்லப்படுகின்றார். அப்போ புருஷோத்தமன்ற நாமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன? இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கோவிந்தன்ற ஒரு நாமம் இருக்குல்ல, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கோவிந்தன்னா சகுனம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பதி பாலாஜிட்ட போய் இப்போ போனோன்னே கோயிலில் தான் சொல்லுவாங்க கோவிந்தா கோவிந்தா ஆரத்தி காட்டும் போது. அப்போ நம்ம கோவிந்தன் சொல்கிறோமே, அது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த நாமா வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்ததி. கோவிந்ததி அப்படின்னா, கோனால் இந்திரியங்களுக்கு பேர் கோன்னு பேரு, ஜீவர்களுக்கு பேரு பசு, பசுனா ஜீவர்கள்னு பேரு. இவங்க எல்லா பசுக்களும் இந்திரியங்களும் எதனிடத்தில் லயத்தை அடைகின்றனோ அந்த தத்துவத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தன் பேர். நம்ம எங்கெல்லாம் போய் இந்திரியங்கள்லாம் போய் எங்க லயமாகுது? ராத்திரியில தூக்கத்துல போய் நான் ஒன்றும் தெரியவில்லைன்றதுல போய் லயமாயிடுறோமா? இந்த ஜீவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? ராத்திரி தூக்கத்துல எல்லாம் அந்த தத்துவத்துல போய் லயமாயிட்டாங்க. கோவிந்தன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனுக்கு பேரு. கோவிந்தனுக்கு பேரு நிர்குணத்தையும் எடுத்துக்கலாம். எல்லா தத்துவங்களும் பகவான்கிட்ட போய் லயமாகுது, நிர்குணத்தையும் எடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? கோவிந்தன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல ரூபம் தான் தெரியும், வெளியில இருக்க கோவிந்தனை தான் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு நாமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பேர் தெரியணும். இப்ப இனிமே நமக்கு எங்கெல்லாம் புருஷோத்தமன் அப்படின்ற நாமம் இருக்கோ அந்த புருஷோத்தமனுக்கு அர்த்தம் சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம், காரண காரியங்களை கடந்தது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இப்படிதான் வேதத்திலையும் இந்த ஞானி புருஷர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தமா சொல்கிறார்கள் அப்படின்னு முடிஞ்சு. சரி, இதை தெரியறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்த்துடலாம். 2 ஸ்லோகம் தான் இருக்கு, நாளைக்கு முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து.
நாராயண் 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 நாராயண். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ராம் 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 ராம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். எங்கேயும் தேடாதீங்க, புருஷோத்தமன் நான் தான், வெறும் நான். தேகத்தை விட்டுட்டு வெறும் நான் இது பண்ணிங்கன்னா அதான் புருஷோத்தமன், அவன் தான் பிரம்மம். எங்கேயும் போய் தேட வேணாம். நாமரூபம் இல்லாதவர் நான், அந்த நான் தான் வெறும் அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன். பாப்போம். ஹரி ஓம்.